श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 27 தீட்சை அனுகிரக தானம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். சாயி சமர்த் ஒரு இடத்தில் மட்டும் தோன்றும் தெய்வம் அல்ல. பிரம்மா முதல் பூச்சிகள் வரை, எறும்புகள் மற்றும் அனைத்து உயிரற்ற உணர்வுகளிலும் வசிக்கும், அனைத்து உயிரினங்களிலும் வசிக்கும், எங்கும் நிறைந்த கடவுள். வேதங்களிலே வார்த்தைகள் மூலம் தோன்றும் பிரம்ம அங்கம் பகவான் சாயி. பரபிரம்ம உறுப்பு பற்றிய தகவல்கள் அவர்களிடமிருந்து பெறப்படுகின்றன. இவ்வாறாக ஸ்ரீ சாயி இம்மை மற்றும் பிற லோகங்களுக்கு அதிபதி. அதனால்தான் சத்குரு பதவியை பெற்றார். அதீத அறிவாளியாக இருந்தும் அவராலேயே சீடர்களுக்கு அறிவை கொடுக்க முடியாது. சீடர்களுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. சீடர்களுக்கு சுயம் என்ற அடையாளத்தையோ சுயத்தை பற்றிய அறிவையோ கொடுக்க முடியாது. நமது இந்த உடலை பெற்றோர்கள்தான் பெற்றெடுக்கின்றார்கள். பிறந்த உடனேயே இறப்பும் நிச்சயமானது. ஆனால் சத்குரு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். இந்த இரக்கமுள்ள குருமா பெற்றோரை விட சிறந்தவர். முந்தைய அத்தியாயத்திலே குறிப்பிட்டது போல இப்போது நாம் கனவிலே தரிசனங்கள் என்ற அத்தியாயத்தை கேட்கப் போகின்றோம். பக்தர்களின் கனவிலே பாபா எப்படி தோன்றினார்? இப்போது இந்த விஷயத்தினுடைய உண்மை கதைகளை கேட்போம். யாரோ ஒருவரின் கனவிலே ஓமை கூறி திரிசூலத்தை வரையச் சொல்வார். அதே சமயம் மற்றொருவரின் கனவில் தோன்றி கிச்சடி கேட்பார். இன்னொருவரின் கனவிலே ஆசிரியர் வடிவிலே தோன்றி முதுகிலே தடியால் அடிப்பார். யாரோ ஒருவரின் கனவில் சென்று பயமுறுத்தி மது அருந்தும் பழக்கத்திலிருந்து விடுபட உதவுவார். பக்தர்களின் பல பிரச்சனைகளை தீர்த்து தன்னுடைய பாதங்களின் மீதான நம்பிக்கையை பலப்படுத்துவார். கனவு ஓமையிலே ஒருவரின் முதுகு எப்படி உரிக்கப்பட்டது, ஒருவரின் மார்பு எவ்வாறு கோப்பாக்கப்பட்டது மற்றும் மார்பு மட்டையால் நசுக்கப்பட்டது. பீமாஜி பாட்டீலினுடைய அனுபவ கதையை 13வது அத்தியாயத்திலே ஏற்கனவே கேட்டுவிட்டீர்கள். அடுத்த கதையின் தனித்துவத்தை எப்படி விவரிப்பது? கேட்பவர் மற்றும் பேசுபவர் இருவரும் தங்கள் இடத்திலே மூழ்கி விடுகின்றார்கள். சாய் ரசத்திலே இணக்கமாக இருப்பதன் மூலம் ஒருவர் ஆசிர்வதிக்கப்படுகின்றார். அசத்தியம், தடை செய்யப்பட்ட கதை, அவதூறு, தீங்கிழைக்கும் விசாரணை போன்றவற்றை கேட்பதால் ஏற்படும் பாவங்களை போக்க மகான்களின் மிகவும் பயனுள்ள புனிதமான கதைகளை வாருங்கள் கேட்போம். வாருங்கள் இப்போது அத்தகைய புனிதமான கதைகளை கேட்போம். கேட்பவர்களே, இந்த கதைகளை சிரத்தையுடன் கேட்பதால் ஒவ்வொரு அடியிலும் சாயினுடைய கருணையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ராலி சகோதரர்கள் என்ற கிரேக்க குடிமகனின் நிறுவனம் இந்தியாவிலே வேலை செய்து வந்தது. இந்த நிறுவனம் அனைத்து முக்கிய நகரங்களிலும் அலுவலகங்களை கொண்டிருந்தது. மும்பை நகரிலும் அதனுடைய அலுவலகம் இருந்தது. இந்த கதையிலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ராலி சகோதரர்கள் அலுவலகத்திலே லக்ஷ்மிசந்த் என்ற பக்தர் பணி செய்து வந்தார். மிகவும் நம்பகமான மற்றும் கீழ்ப்படிந்த நடத்தை, நல்ல நடத்தை கொண்ட குடும்பஸ்தர் அங்கு கணக்கதிகாரியாக இருந்தார். முன்னதாக ரயில்வே துறையிலே பணிபுரிந்த அவர் பின்னர் வெங்கடேஷ் அச்சகத்திலே பணிபுரிந்தார். சாயினுடைய அருகாமையால் அவருக்கு எப்படி பலன் கிடைத்தது என்பதை இப்போது நாம் கேட்போம். என்னுடைய மனிதன் எவ்வளவு தொலைவிலே இருந்தாலும், ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலே இருந்தாலும் அல்லது வெளிநாட்டிலே இருந்தாலும், ஒரு பறவை அதனுடைய காலிலே ஒரு சரத்தால் கட்டப்படுவது போல நான் அவரை இன்னும் நெருக்கமாக இழுப்பேன். இதை பாபா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார். பல பக்தர்கள் இதை தாங்களாகவே கேட்டிருக்கின்றார்கள் மற்றும் பல பக்தர்களும் அந்த அறிக்கையை அனுபவித்தும் இருக்கின்றார்கள். இப்போது நான் இதை பற்றிய ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல போகின்றேன். பாபா தனது பக்தர்கள் பலரை நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஷிரடிக்கு அழைத்தார். அந்த பக்தர்களில் லக்ஷ்மிசந்த் என்ற அதிர்ஷ்டசாலியான பக்தரும் இருந்தார். ஒருவன் பல பிறவிகளில் செய்த புண்ணியங்களின் திரட்சியினால் நற்பலன் அடைகின்றானோ அப்போதுதான் அவன் மகான்களை சந்தித்து பலனை பெறுகின்றான். பற்றுதலால்
உண்டான அறியாமை இருள் நீங்குகின்றது. விவேகத்தினுடைய நெருப்பு வெப்பமடைந்து எழுந்தவுடன் அதிர்ஷ்டத்தினுடைய எழுச்சிக்கு தேவையான துறவு அடையப்படுகின்றது. அப்போதுதான் திரட்டப்பட்ட கர்மா அழிந்து வாழ்க்கை வெற்றி அடையும். பகவான் சாய் தரிசனம் செய்தவுடன் வேறு யாருக்கும் அங்கே இடம் கிடைக்காது. கண்களை மூடியிருந்தாலும் விழித்திரையிலே எல்லா பக்கங்களில் இருந்தும் சாய் பகவான் நமக்கு காட்சி அளிக்கின்றார். ஒரு முறை நான் லாலா லட்சுமி சந்தை சந்தித்தேன். அவர் பாபாவை பற்றி அனுபவித்த அனைத்து விஷயங்களையும் என்னிடம் கூறினார். இவற்றையெல்லாம் என்னுடைய இதயத்திலே பாதுகாத்து வைத்துள்ளேன். அந்த அற்புதமான கதைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆவலுடன் காத்திருக்கின்றேன். லாலாஜி பாபாவிடமிருந்து பெற்ற இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதமான கதையை செவிகள் மற்றும் மனதுடன் செவிமடுக்குமாறு அன்புடன் கேட்போராகிய உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 1910 கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது லாலாஜிக்கு முதல் முறையாக ஷீரடி செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. பாபாவினுடைய தரிசனம் பெறுவதற்கான வாய்ப்பு முதல் முறையாக அவருக்கு வந்திருந்தாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பே பாபாவினுடைய தரிசனம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அவருக்கு ஏற்கனவே கிடைத்துள்ளன. இப்போது அந்த தலைப்பினுடைய விரிவான கதையை கேளுங்கள். லாலாஜி மும்பை நகரினுடைய புறநகர் பகுதியான சாண்டா குரூஸிலே வசித்து வந்தார். தியானம் செய்யாமலும் மனதிலே எதுவும் இல்லாமல் இருந்தபோது திடீரென்று ஒரு அற்புதமான கனவு கண்டார். அந்த கனவிலே தாடி வைத்த முதியவர் ஒருவர் பக்தர்களால் சூழப்பட்ட மகாத்மா போல நிற்பதை கண்டார். லாலாஜி அவரை அன்புடன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். பின்னர் தத்தாத்திரேய மஞ்சுநாத் பிஜூர் என்ற சத் கிரகஸ்தத்தில் தாஸ்கனுவினுடைய கீர்த்தனையை கேட்கும் வாய்ப்பினை பெற்றார் லக்ஷ்மி சந்த். தாஸ்கனு தனது அன்றாட வழக்கப்படி கீர்த்தனையை தொடங்கும் நேரத்திலே வியாச பீடத்திலே பாபாவினுடைய சிலையை வைப்பார். அந்த சிலையை பார்த்தவுடனேயே லாலா லக்ஷ்மி சந்த் கனவிலே கண்ட தாடி வைத்த மகாத்மாவினுடைய ஞாபகம் வந்தது. அதே தாடி, அதே வயது, அதே அடி, அதே உயரம் ஆகியவற்றை பார்த்த லக்ஷ்மி சந்த் உணர்ச்சியிலே மூழ்கினார். நான் கனவிலே கண்ட மகாத்மா இவர்தான் என்று உறுதியாக நம்பினார். தாஸ்கனுவினுடைய பிரசாத் ஷவுலி கீர்த்தனை செய்து அதை பால், சர்க்கரை யோகம் அல்லது வேறு ஏதோ தாஸ்கனு சொன்ன சந்த் துக்காராம் மகாராஜின் கதை, கனவிலே கிடைத்த நல்ல மனிதனின் உருவ தரிசனம், இவை அனைத்தின் காரணமாக லாலா லக்ஷ்மி சந்த் கீர்த்தனையை ஆழ்ந்து கேட்க ஆரம்பித்தார். லாலா லக்ஷ்மி சந்த் மென்மையான இதயம் கொண்டவர். கேட்கும் போதே அவர் கண்களிலே இருந்து காதல் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இந்த மகாத்மாவை எப்படி எப்போது தரிசனம் செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தார். முதலிலே கனவிலே காணப்பட்ட பாபாவினுடைய ரூபமும் கீர்த்தனையிலே வைக்கப்பட்டிருக்கும் அதே வடிவத்தை மீண்டும் பார்த்ததும் லாலாஜியினுடைய உள்ளுணர்வு பாபாவினுடைய விக்கிரகத்திலே லயித்தது. பாபாவின் சகுன வடிவத்தை தவிர வேறு எதையும் அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. லாலாஜி ஷீரடிக்கு செல்ல மிகவும் ஆவலாக இருந்தார். ஷீரடிக்கு செல்ல ஒரு துணை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினார். அவருடைய காலிலே எப்போது தலை வைத்து வணங்குவேன் என்று யோசிக்க ஆரம்பித்தார். பாபாவை நேரடியாக தரிசனம் செய்ய லக்ஷ்மி சந்த் மிகவும் அமைதியற்ற நிலையிலே இருந்தார். இப்போது அவருடைய கனவிலே காணப்பட்ட துறவியை எப்போது பார்த்தார், அவருடைய அன்பை எப்போது அனுபவிப்பார் என்று ஆர்வமாக இருந்தார். ஷீரடிக்கு பயண செலவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். உடனே தரிசனம் செய்ய முடியுமா? இப்போது என்ன செய்ய வேண்டும்? லாலாஜி இதற்கான முயற்சிகளை தொடங்கினார். கடவுள் தனது பக்தர்களின் உள் உணர்வுகளுக்காக மட்டுமே பசியாக இருக்கின்றார். பக்தனை போலவே கடவுளும் பக்தனை சந்திக்க ஆவலுடன் இருக்கின்றார். லாலாஜி இன்னும் ஷீரடிக்கு போவதை பற்றி கவலைப்பட்டார். அதே நாளிலே இரவு 8 மணியளவிலே அவருடைய நண்பர் ஒருவர் அவருடைய கதவை தட்டினார். லாலா லக்ஷ்மி சந்த் கதவை திறந்து பார்த்த பொழுது சங்கர் ராவ் என்ற அவரது அன்பான நண்பர் அவரிடம் கேட்க தொடங்கினார், நீங்கள் ஷீரடிக்கு வருகின்றீர்களா? சங்கர் ராவ் முதலிலே கேட்காவ் நாராயண் மகாராஜை தரிசிக்க செல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் இப்போது முதலிலே ஷீரடிக்கு போக முடிவு செய்துள்ளேன் என்று கூறினார். லாலாஜி எந்த யோகத்திற்காக எவ்வளவு பாடுபட்டாரோ அதே யோகம் முன் வருவதைக் கண்டு லாலாஜியினுடைய வானலாவிய மகிழ்ச்சி கூட அடக்க முடியவில்லை. லாலாஜி தனது சித்தப்பா தொடர்பான சகோதரனிடம் 15 ரூபாய் கடன் வாங்கினார்.
அவரது நெருங்கிய நண்பரான சங்கர் ராவ் பயணச் செலவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து ஷீரடி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அத்தியாயம் 28 ஒப்புவமை சுட்டி காண்பித்தல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।